Hello students. So next diversity in living world நம்ம ஆல்ரெடி introduction சம்பந்தமா எல்லாமே பார்த்தாச்சு. And then we are moving to zoologyல kingdom animalia. So animalia விலங்கு உலகம் பத்தி நம்ம பார்க்க போறோம். So விலங்கு உலகம் பத்தி we are going to deal. ஸோ இந்த விலங்கு உலகத்தை எப்படிலாம் கிளாசிஃபை பண்றாங்க, இந்த கிங்டம்ல என்னென்ன சப் கிங்டம்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன தொகுதிகள் இருக்கு, எல்லா தொகுதியும் நம்ம பார்க்க போட்டோம். பட் we are going to deal with a few number of things. Okay, கிட்டத்தட்ட 37 phylums இருக்கும். பட் we are not going to deal everything. ஓகேவா? So we are going to deal with only a few phylums. Okay, ஒரு சில தொகுதிகள் மட்டும் பார்க்க போறோம். ஒரு 10 தொகுதி கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அது முதுகு நான் அற்றவையில, அதுக்கப்புறம் முதுகு நாணிகள்ல சில விஷயங்கள் பார்ப்போம். முதுகு நான் உடையவையில கார்டேட்டாஸ்ல. ஸோ இது எல்லாமே இந்த யூனிட்ல நம்ம பார்க்க போறோம். இது ஒரு கொஞ்சம் பெரிய யூனிட் தான், கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய ஒரு யூனிட். ஸோ நம்ம மெதுவாகவே கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இனிஷியலா பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த விலங்கு உலகம் அப்படின்னாலே எதை வச்சு இதெல்லாம் பிரிக்கிறாங்க, எதுக்கு கீழே வருதுன்னா யூகேரியாட்ஸ் கீழே வரக்கூடியதுதான். யூகேரியாட்ஸ்னா மல்டி செல்லுலர் ஆர்கானிசம். மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ்க்கு கீழே வரக்கூடியதா என்னதுன்னா இவங்க எல்லாமே. ஸோ இந்த மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே எப்படி சொல்லுவோம், மெட்டாசோவன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மெட்டாசோவன். ஸோ எல்லா மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸும் ஆர் கால்ட் மெட்டாசோவன். ஓகே, ஸோ மெட்டாசோவன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மல்டி செல்லுலர் ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா செல்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட், அதாவது மல்டி செல் மோர் தென் ஒன் அப்படின்னு தெரியும். அப்போ எவ்ரி செல் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனலாகவும் டிஃப்ரெண்ட் ஆயிருக்கும். அந்த ஒவ்வொரு ஆர்கானிசமும் ஸ்ட்ரக்சரலாகவும் டிஃப்ரெண்ட் ஆயிருக்கும் இல்லையா. அந்த ஸ்ட்ரக்சரல் அமைப்புலையும் நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஆனாலுமே ஸ்டில் yet they have some common features like cell structure. இண்டிவிஜுவல் செல் எடுத்தோம்னா செல் ஸ்ட்ரக்சர், விலங்கு செல் தான் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கோம். அப்ப அந்த செல் ஸ்ட்ரக்சர், ஆர்கனைசேஷன், செக்மெண்டேஷன், கண்டமா பிரிச்சிருக்கிறது, இந்த மாதிரி நிறைய காமன் ஃபீச்சர்ஸுமே உள்ள இன்வால்வ் ஆகி இருக்குது. ஸோ இன்னும் சில இது சொல்ல போனா கோலம், அதாவது சீலம் அல்லது கோலம் எப்படின்னா சொல்லிக்கலாம். குழி, உடற்குழி, அது எல்லாமே ஒரு காமன். நோட்டோகார்ட், முதுகு நான், ஆர்கன் சிஸ்டம், உடல் உள்ளுறுப்பு, அதாவது உறுப்பின் அமைப்பு. ஓகேவா? ஸோ உறுப்பு மண்டலம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சில காமன் ஃபீச்சர்ஸ், அந்த ஆர்கானிசம்ஸ்க்கு இடையில உள்ள காமன் ஃபீச்சர்ஸ். அப்போ இதெல்லாம் வச்சுதான் என்ன பண்றாங்கன்னா கிளாசிஃபிகேஷனை பேஸ் பண்றாங்க. இந்த பேசிஸா வச்சுதான் கிளாசிஃபிகேஷனை வகைப்பாடியே பண்றாங்க அவங்க. இப்போ இந்த மெட்டாசோன்ல பாத்தீங்கன்னா மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம். பட் நாட் ஆல் த செல்ஸ் ஹேவ் த சேம் ஃபங்க்ஷன். எல்லா செல்ஸுமே ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. இன்ஸ்டெட் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு செல் ஒவ்வொரு வேலையை பார்க்க முடியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஒரு ஃபார்மேஷனை உருவாக்குதுங்க. அதுதான் அடுத்து உங்களுக்கு லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் பத்தி சொல்லுது. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா செல்லுலார் லெவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ செல்லுலார் லெவல் ஃபர்ஸ்ட் திங். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா அவங்க சொல்லக்கூடியது ஸ்பாஞ்சஸ். ஸோ செல்லுலார் லெவல் அப்படின்னா எல்லாமே மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்னு தெரியும். ஆனா இதுல லூஸ்லி பவுண்ட் செல்ஸ் எல்லாமே ரொம்ப ஃப்ரீயா இடமிட்டு அமைஞ்சிருக்கும். அப்ப டைட்டா இருக்காது. அதனால என்ன ஆகாது அப்படின்னா டைட்டா ஒரு ஆர்கனா இதனால உருவாக்க முடியாது. இதே அது டைட்டா பவுண்ட் ஆகி ஒரு ஆர்கனா ஒரு சிஸ்டமா உருவாகுதுன்னா அதுதான் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டைட்டா பவுண்ட் ஆகி உருவாகுது. அந்த டிஷ்யூ எல்லாம் சேர்ந்து ஒரு சிஸ்டத்தை உருவாக்குச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்லுவோம், ஆர்கன். அந்த ஆர்கன் எல்லாம் சேர்ந்து ஒரு சிஸ்டத்தை உருவாக்குச்சுன்னா ஆர்கன் சிஸ்டம். இப்ப இது எப்படின்னா தங்களுக்குள்ள ஏற்படக்கூடிய பணிகளை பொறுத்து இது அமையும். இப்போ ஒரே மாதிரியான பணிகளை நிறைய செல் சேர்ந்து செய்யணும், அதுவும் என்டையர் பாடிக்கு செய்யணும். ஒரே மாதிரியான பணிகளை நிறைய செல்கள் சேர்ந்து செய்யணும்னா திசு உருவாகிடும். அந்த பணிகளை ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு செய்யணும் அப்படின்னா அந்த நிறைய திசுக்கள் சேர்ந்து ஒரு ஆர்கன் உருவாகும். அப்போ ஒரு என்டையர் பாடிக்கும் செய்யணும்னா ஆர்கன் சிஸ்டமே உருவாகும், உறுப்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ என்டையர் பாடிக்கும் நம்ம பிளட்டை டிரான்ஸ்மிட் பண்ணணும். அப்போ என்ன ஆகுது, ஆர்கன்ஸ் உருவாகுது, பிளட் வெசல்ஸ், வெயின்ஸ், ஆர்டரிஸ் எல்லாமே உருவாகுதுல. அப்போ என்டையர் பாடிக்கும் இது உறுப்பு மண்டலம். இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செல்லுலர்னா வெறும் செல் லெவல்லே எல்லா ஒர்க்கும் பண்ணுவாங்க. ஓகே, அது ஸ்பாஞ்சஸ் எக்ஸாம்பிளா அவங்க சொல்றாங்க. இதுல பார்த்தீங்கன்னா லூஸ்லி பவுண்ட் ஒன் திங். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவுட்டர் லேயர், இன்னர் லேயர், அதாவது அவ்வளவுதான். ஸோ அவுட்டர் லேயர், இன்னர் லேயர். இந்த அவுட்டர் லேயருக்கு பேர் பினக்கோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட்டர் லேயருக்கு பேர் பினக்கோசைட்ஸ். இன்னர் லேயர் குவைனோசைட்ஸ். இன்னர் லேயர் குவைனோசைட்ஸ், இது பினக்கோசைட்ஸ் அவுட்டர் லேயர். அப்ப அவுட்டர் லேயர் பினக்கோசைட்ஸ்னா ஃபைன். ஓகே, பிளேட், அதாவது பிளேட் லைக் செல்ஸ், தட்டையான செல்கள். இவங்க எதுக்குன்னா அந்த ஆர்கன், அந்த சிஸ்டம், ஆர்கானிசமுக்கு ஸ்ட்ரக்சர் கொடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அவுட்டர் லேயரை ஃபார்ம் பண்ணி ஒரு விதமான ஸ்ட்ரக்சர் இப்படிதான் பார்க்கறது இருக்கணுங்கிற ஸ்ட்ரக்சரை கொடுக்குறது அவுட்டர் லேயர் பினக்கோசைட்ஸ்.
கொயினோசைட்ஸ் வந்து என்னன்னா சர்க்குலேஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன் போன்ற உள்ள நடக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகக்கூடியது இந்த கொயினோசைட்ஸ். ஓகே, ஸோ வாட்டர் வந்து மேல் வழியா உள்ள போய் அவுட்டர் லேயர் வழியா உள்ள போய் இன்னும் திருப்பி வெளியே வரும். ஓகேவா? ஸோ அந்த வாட்டர் தான் ஃபுல் சர்க்குலேஷன். இந்த சர்க்குலேஷன் சிஸ்டம்க்கு யூஸ் ஆகக்கூடியது கொயினோசைட் செல்கள். அப்ப செல்களே வந்து என்ன பண்ணிக்குதுன்னா தங்களுடைய பணிகளை பிரிச்சுக்கிட்டு அவுட்டராகவும் இன்னராகவும் இருந்துக்கிறதே தவிர டிஷ்யூ ஃபார்ம் ஆகலை. இந்த சிஸ்டம்ல டிஷ்யூ ஃபார்ம் ஆகலை, வெறும் செல்லுலார் லெவல்ல தான் இருக்குது. ஆனா நிறைய செல், மோர் தென் ஒன் செல்ஸ், அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். ஓகே, டிஷ்யூ அளவிலான கட்டமைப்பு. இது பாத்தீங்க அப்படின்னா இப்போ எல்லா செல்ஸுமே சேர்ந்து ஒரு டிஷ்யூ ஃபார்ம் பண்ணும் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் ஒரு அட்வான்ஸ்மெண்ட். ஓகே, அட்வான்ஸ்மெண்ட். ஸோ சிமிலர் ஃபங்க்ஷன், அதாவது இப்போ இதுல இந்த அவுட்டர் லேயருக்குன்னு ஒரு எல்லா செல்ஸும் ஒரே மாதிரியான ஃபங்க்ஷன் தானே. அப்போ இந்த மாதிரி நிறைய அவுட்டர் லேயர்ல இருக்கக்கூடிய நிறைய செல்கள் சேர்ந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு பணியை செய்வோம் அப்படின்னு என்டையர் பாடிக்கு ஒரு டிஷ்யூவை உருவாக்கும். அதுதான் வந்து டிஷ்யூ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். சிமிலர் ஃபங்க்ஷன்ஸ் செய்யக்கூடிய அந்த செல்கள் எல்லாமே சேர்ந்து உருவாக்குது. இது பொதுவா பாத்தீங்கன்னா டிப்ளோபிளாஸ்டிக் இதுல இருக்குது. ஓகே, சோ டிப்ளோபிளாஸ்டிக். டிப்ளோபிளாஸ்டிக்னா ஈரடுக்கு உயிரினங்கள். இப்போ நம்மளுடைய உடல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேலடுக்கு, அப்புறம் உள்ளடுக்கு, அதுக்கப்புறம் இடையில மீசோடெர்ம் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஓகே, எக்டோடெர்ம்னா வெளியடுக்கு, எண்டோடெர்ம்னா உள்ளடுக்கு, இடையில வந்து ஒரு குழி, ஒரு மென்மையான தசை பகுதிகள்லாம் இருக்குல்ல, அது வந்து மீசோடெர்ம். ஆனா நம்ம வந்து ட்ரைப்ளோபிளாஸ்டிக் 3 விதமான அடுக்கு. ஆனா இது டிஷ்யூ வந்து 2 அடுக்கு தான் இருக்கும். டிப்ளோபிளாஸ்டிக் அனிமல்ஸ் தான் காணப்படும். இது அவங்களுக்கான ஒரு பிரைமரி நேச்சர். ஓகே, இப்போ இந்த டிஷ்யூ உருவாக்குறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா டியூ டு த நர்வ் செல்ஸும் சென்சாரி செல்ஸும் இருக்கு. ஓகேவா? நர்வ் செல்ஸ், நரம்பு செல்கள் மற்றும் சென்சார் உணர் செல்கள், அவங்க வந்து எல்லாம் என்ன பண்றாங்கன்னா எல்லா இடத்துக்கும் கொண்டு போகணுங்கிறதுக்காக எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. அதுதான் டிஷ்யூ. ஸோ இது வந்து ஈரடுக்கு உயிரினங்களுக்கே ஆன ஒரு முக்கியமான ஒரு பண்பு. ஓகே, ஸோ இந்த ஃபார்மேஷன் ஆஃப் டிஷ்யூ ஃபர்ஸ்ட் எந்த உயிரினத்துல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் எவல்யூஷன் ஆஃப் பாடி பிளான் இன் அனிமல்ஸ் ஹைட்ரா. ஹைட்ரால இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இந்த இது உருவாச்சு. ஓகேவா? ஹைட்ரால இட் இஸ் கோஎலென்ட்ரேட்டா அல்லது சீலென்ட்ரேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சீலென்ட்ரேட்டா உடற்குழி இடையவைகள், உடற்குழி இடையவைன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ தட் இஸ் ஹைட்ரா. அது முக்கியமானது என்ன? நிடேரியா. ஓகே, ஸோ நிடேரியா ஃபைலம். இது வந்து எந்த தொகுதியில வரும் அப்படின்னா ஃபைலம் நிடேரியாவில் வரும். ஓகே, ஸோ ஃபைலம் நிடேரியாவில் வரும். ஓகே, உடற்குழி உடையவை ஃபைலம் நிடேரியாவில் வரக்கூடியது. இது எல்லாமே ஈரடுக்கு எல்லாமே. நெக்ஸ்ட் 3வது லெவல் என்னதுன்னா ஆர்கன் லெவல். இப்போ இந்த டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்த ஆர்கன் லெவல், சேம் அந்த நரம்பு செல்கள் மற்றும் உணர் செல்கள் தான் இதையுமே கட்டுப்படுத்துகின்றன. ஓகே, ஸோ இது வந்து அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம். அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டிஷ்யூ சிஸ்டம் தான் எனக்கு ஆர்கன் சிஸ்டமா மாறுது. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் எதுல அப்பியர் ஆச்சு? ஃபர்ஸ்ட் அப்படின்னா பிளேட்டிஹெல்மின்தஸ். பிளேட்டிஹெல்மின்தஸ்னா தட்டை புழுக்கள். ஸோ பைலம் பிளேட்டிஹெல்மின்தஸ். ஓகே, பிளேட்டிஹெல்மின்தஸ். ஸோ தட்டை புழுக்கள்ல முதல்ல உருவாச்சு. ஓகே, அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஸோ இது எல்லாமே ஹையர் ஆர்டர் பைலாஸ்ல இருக்கு. ஹையர் ஆர்டர் பைலாஸ்ல உயர்ரக தொகுதிகள்லையுமே இது எல்லாமே காணப்படுது. பைலம் பிளேட்டிஹெல்மின்தஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்கன் சிஸ்டம். இப்போ ஆர்கனும் இல்லாம இன்னும் ஹையர் லெவல் ஆஃப் அட்வான்ஸ்மெண்ட், டாப் மோஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் என்னது அப்படின்னா ஆர்கன் லெவல். ஓகே, ஸோ அந்த ஆர்கன் லெவல் தான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட். அதை பத்தி பார்ப்போம். இது வந்து குறிப்பா பாத்தீங்கன்னா மனிதர்களையும் காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம், ஆர்கன் லெவல் ஆஃப் அந்த ஆர்கனைசேஷன் லெவல். ஓகே, ஸோ மனிதர்கள்ல குறிப்பா காணப்படுது. இதெல்லாம் ஆக்சுவலா இந்த யூனிட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறத ரொம்ப, அதனால நீங்க என்ன பண்ணணும், ரொம்ப கஷ்டமான விஷயங்கிறதுனால தனித்தனியா எழுதி வச்சு படிக்கணும். அப்பதான் அது ஞாபகம் இருக்கும். ஆர்கன் சிஸ்டம். ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட் எஃபிஷியன்ட், ஆல்ரெடி சொல்றேன், ஹையர் லெவல். இதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் லெவல். லைக் பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ஸ், தட்டை புழுக்கள்ல ஆர்கன் சிஸ்டம் இருக்குது. நெமட்டோட்ஸ், உருளை புழுக்கள் இருக்குது. ஆனிலிடேஸ், வளைதசை புழுக்கள். ஆர்த்ரோபோட்ஸ், கணுக்காலி லைக் கரப்பான் பூச்சி. மொலஸ்கா, மெல்லுடலி, எக்னிடோட முட்டோலிகள், கார்டேட்ஸ், முதுகுநாணிகள், இந்த எல்லா பைலம்லயும் இது இருக்கு. ஓகே, ஸோ இதுல என்ன இருக்குன்னா எக்ஸ்ட்ராவா மீசோடெர்ம் அப்படிங்கிற ஒரு இது, அதாவது மூன்றடுக்கு உயிரினங்கள் இது குறிப்பா காணப்படும். ட்ரிப்ளோபிளாஸ்டிக்ல இது காணப்படும். அந்த மூன்றடுக்கு உயிரினங்கள்ல இடையில எக்ஸ்ட்ரா வருது என்னதுன்னா மீசோடெர்ம். ஸோ இந்த மீசோடெர்ம் என்ன பண்ணுன்னா காம்ப்ளெக்ஸான அமைப்பை உருவாக்குது. ஸோ மேலடுக்கு அகப்படை புறப்படை மட்டும் இருந்துருச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஆனா இடையில இடைப்படைன்னு ஒண்ணு வர்றப்போ அந்த உடலுடைய அமைப்பை காம்ப்ளெக்ஸா மாற்று. நமக்கு தசைகள் வருது,
தசையில வந்து தமனிகள் சிரைகள் எல்லாமே உள்ள போயிட்டு இருக்கு. அப்ப இது ஒரு காம்ப்ளெக்ஸ் அமைப்பு தானே சிஸ்டம்ங்கிறது. இதே வந்து அப்படி இல்லை, வெறும் மேலடுக்கு உள்ளடுக்கு உள்ள வெறும் குழி மட்டும் இருக்கு அப்படின்னா அது சிம்பிளா போயிடும், அந்த அமைப்பு சிம்பிளா போயிடும்ல. ஆனா அந்த மாதிரி நமக்கு இல்லை. ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஓகே, இதுக்கும் காரணம் என்னது? நர்வ் செல்ஸ் தான். நர்வ் செல்ஸும் சென்சாரி செல்ஸும் சேர்ந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸையும் கோஆர்டினேட் பண்ணுது. அப்படி கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் சிம்பிளாவும் இருக்குது, காம்ப்ளெக்ஸாவும் இருக்குது. அதுல சிம்பிள் அப்படின்னு சொல்லணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிளேட்டி ஹெல்மின்தஸ், இந்த தட்டை புழுக்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் வாய் மட்டும் தான் இருக்கும். ஸோ அந்த வாய் வழியா சிங்கிள் ஓப்பனிங், அந்த வாய் வழியாக தான் சாப்பிடணும், அந்த வாய் வழியாக தான் எக்ஸ்கிரீஷனும் நடக்கும், கழிவு நீக்கமும் நடக்கும். அப்போ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் இன்கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது முழுமை அடையாத செரிமான மண்டலத்தை உடையது பிளேட்டி ஹெல்மின்தஸ். இதே வந்து நம்ம இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஆசல் ஹெல்மின்தஸ். ஓகே, ஆசல் ஹெல்மின்தஸ்ல இருந்து நம்ம கார்டேட்ஸ் வரைக்கும், உருளை புழுக்கள்ல இருந்து முதுகு நாடிகள் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 விதமான துளைகள் இருக்கு, போர்ஸ் இருக்கு. ஒன்று மவுத், இன்னொன்று தனியா ஆனஸ் அப்படின்னு சொல்லி தனியா இருக்கு. இது வந்து கம்ப்ளீட் டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஓகே, இதே மாதிரி சர்க்குலேட்டரி சிஸ்டம்லயும் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் க்ளோஸ்ட். ஓப்பன்னா இப்ப சில வகையான உயிரினங்கள் ஆர்த்ரோபோட்ஸ், மொலஸ்கஸ், எக்னிடோடெம்ஸ், அதுக்கப்புறம் யூரோகார்டேட்ஸ், அதாவது வாழ்நாணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க, வாழ்நாணிகள். இவங்க எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா டிசுக்குள்ள இடையில இருக்கக்கூடிய அந்த இடைவெளிகள்ல போய் ரத்தம் ஸ்டோர் ஆயிருக்குமே தவிர அந்த ரத்தம் வந்து ஃபுல்லா சர்க்குலேட்லாம் ஆகாது. ஆனா இதே நம்ம கார்டேட்ஸ்ல பாத்தீங்கன்னா ரத்தம் மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லா இடங்களையும் சர்க்குலேட் ஆகுது. இது க்ளோஸ்டு டைப். இதே அங்கங்க போய் ஸ்டோர் ஆகிக்கிறது வந்து ஓப்பன் டைப் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். இதுக்கப்புறம் ஈரடுக்கு மூவடுக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியது ஒரு டிப்ளோபிளாஸ்டிக் அண்ட் ட்ரிப்ளோபிளாஸ்டிக். ஓகே, ட்ரிப்ளோபிளாஸ்டிக், ஈரடுக்கு மூவடுக்கு. அதை சொன்னேன்ல, இது வந்து எக்டோடம் அண்ட் எண்டோடம். Ectoderm constitute the outer layers, endoderm constitute the inner layer, that is gastro endoderm. Okay, அந்த gastric gut இருக்கு இல்லையா, அதை சுத்தி அந்த உள்ள இருக்கக்கூடிய gastric gut வயிற்று பகுதியை சுத்தி உருவாகக்கூடிய லேயர் எல்லாமே endoderm, அகப்படை பார்த்துக்கும். புறப்படை வந்து மேல் அந்த தோல் உரம் மேல் உள்ள எல்லாமே அவுட்டர் லேயர் ஃபுல்லா புறப்படை பார்த்துக்கும். இந்த ரெண்டுக்கும் இடையில டிப்ளோபிளாஸ்டிக்ல வந்து மீசோக்ளியா அப்படிங்கிற ஜெல்லி விதமான ஒரு அமைப்பு இருக்கும். அது வந்து சரியா வந்து இறுகி இருக்காது, லூஸ்லி பவுண்ட் ஜெல்லி மாதிரி இருக்கும். அதனால என்ன ஆகுதுன்னா அந்த புழுக்களுக்கு வந்து ஒரு விதமான ஃப்ரீலி மூவ்மெண்ட் கிடைக்கும். பட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிப்ளோபிளாஸ்டிக் அது மீசோக்ளியா இருக்காது, இன்ஸ்டன்ட் மீசோடெர்ம் இருக்கும். அது ஒரு படையா இருக்கும். அந்த நடுப்படை தான் நமக்கு என்னவா உருவாகுது அப்படின்னா தசைகளாகவும் நார்களாகவும் அந்த உறுப்புகளாக உருவாகுது, போன்ஸா உருவாகுது, எலும்புகளா உருவாகுது. ஓகே, ஸோ இது எல்லாமே இந்த மீசோடெர்ம் தான் இந்த இடத்துல மாற்றம் அடையுது ட்ரிப்ளோபிளாஸ்டிக்ல. இதுதான் இருக்கு வித்தியாசம். இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இடையில இருக்கக்கூடிய அந்த மீசோக்ளியா இந்த இடத்துல வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு கோரல்ஸ், ஜெல்லிஃபிஷ், சீ அனிமோன், கடல் சாமந்தி, ஜெல்லி மீன், கோரல், பவளங்கள், இது எல்லாமே ட்ரிப்ளோபிளாஸ்டிக் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆர்கானிசம்ஸ் எல்லாமே ஆர்கன் சிஸ்டம் ஆஃப் லெவல் ஆஃப் ஆர்கன் சிஸ்டம், அந்த இருக்கக்கூடிய எல்லா ஆர்கானிசமும் ட்ரிப்ளோபிளாஸ்டிக்ல தான் வரும். ஏன்னா ஆர்கன் சிஸ்டம்னு வருதுனாலே இடையில மீசோடெர்ம்ங்கிற லேயர் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, இந்த மேல உள்ள அவுட்டர் லேயர் வந்து இதுல ஹேர், அந்த வெளியே உள்ள அந்த தோல் இதெல்லாம் உருவாக்குறதுக்கு யூஸ் ஆகிக்குது. இன்னர் லேயர் வந்து அசெஷுவல், அந்த குடல் சம்பந்தமான உறுப்புகள் எல்லாமே உருவாக்கிது. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சிமெட்ரி, பேட்டர்ன் ஆஃப் சிமெட்ரி. ஓகே, so the next we are moving to pattern of symmetry. ஸோ சிமெட்ரி அப்படின்னாலே நமக்கு என்ன தெரியும், 2 விதமா பிரிக்கிறோம் இல்லையா. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து சம பாகங்களா ஏதாவது ஒரு பிளேன் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து அந்த ஆப்ஜெக்டினுடைய மைய அச்சின் வழியா பாஸ் ஆகக்கூடிய செல்லக்கூடிய ஒரு பிளேன், ஒரு கோடு வந்து அந்த ஆப்ஜெக்ட் அந்த பொருளை 2 சம பாகங்களா பிரிச்சா அதுதான் சமச்சீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த சிமெட்ரியிலே பாத்தீங்கன்னா இப்ப 2 அசிமெட்ரி, சமச்சீர் அற்றவையும் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்பாஞ்சஸ் எல்லாமே அசிமெட்ரிக்கல், அது சிமெட்ரிக்கலா இருக்காது, எந்த டைரக்ஷன்ல பிரிச்சாலும் சிமெட்ரியா வராது. ஓகே, ஸோ அப்ப சிமெட்ரி இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க டெஃபினட் பாடி, டெஃபினட் ஷேப் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு உறுதியான அமைப்பு இல்லை, they lack definite body or irregular shaped. ஓகே, ஒழுங்கற்ற அமைப்பை உடையவை. அதே மாதிரி இது வேற எங்கேயும் காணப்படுது அப்படின்னா வயிற்றுக்காலிகள், கேஸ்ட்ரோபோட்ஸ், நத்தை எல்லாம் இருக்குல்ல, ஸ்னெயில்ஸ், நத்தை, அதுலயுமே வந்து அசிமெட்ரிக், சமச்சீரற்றவையா தான் காணப்படுது. இப்ப சிமெட்ரியில முதல்ல ஒரு டைப் பாத்தீங்கன்னா ரேடியல் சிமெட்ரி. ரேடியல் சிமெட்ரினா எனி பிளேன் பாசிங் த்ரூ தி சென்ட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட், ஓகே, which separate, ஓகே, 2 பகுதிகளா பிரிச்சுச்சு அப்படின்னா that is radial. அப்போ இப்போ ஜெல்லி, நீங்க வந்து இந்த நட்சத்திர மீன் கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஸ்டார் ஃபிஷ் ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கும். ஓகே,
ஸோ இப்போ இது பிரிச்சிங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைரக்ஷனில் பிரிச்சிங்கன்னா கரெக்டாக பாருங்க ரெண்டா பிரியும். இல்லை இப்படி பிரிச்சிங்கனாலுமே இப்படி ரெண்டா பிரியும். ஓகே, இதே மாதிரி இப்படி பிரிச்சிங்கனாலும் ரெண்டா பிரியும். ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறது ரேடியல் சிமெட்ரி. எஸ்பெஷலாக ஸ்டார் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா இது 5 கார்னர் இருக்கு இல்லையா, அப்போ இது எப்படி சொல்லுவோம்னா ஐந்தார சமச்சீர் தன்மை, அதாவது பென்டாமரஸ் ரேடியல் சமச்சீர். ஓகே, பென்டாமரஸ் ரேடியல் சிமெட்ரி, பென்டாமரஸ் ஐந்தார சமச்சீர் தன்மை. ஓகே, ஆர சமச்சீர் பென்டாமரஸ். ஓகே, பென்டாமரஸ் ரேடியல் சிமெட்ரி. ஓகே, இதே மாதிரி ரேடியல் சிமெட்ரி தனியா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு இருக்கு, அது ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிக்கலாம். அப்ப ரேடியல் சிமெட்ரி அப்படினாலே சர்க்குலர் ஷேப்டு. ஓகே, சர்க்குலர் வந்து நம்ம ஒரு ஆக்ஸை கிரியேட் பண்ணி வெட்டணும் அப்படின்னா ரெண்டா நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் தே ஹேவ் அ பாடி பிளான், டெஃபினட் ஷேப் அவங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஸ்னிடோடேம்ஸ். ஓகே, அதாவது நிடேரியன்ஸ் சொல்லுவாங்க. நிடேரியன்ஸ் அவங்கள பாத்தீங்கன்னா சி அனிமல்ஸ், கோரல்ஸ் இது எல்லாமே, அதாவது கடல் சாமந்தி மற்றும் பவளங்கள்ல இந்த மாதிரியான ஆர்எஸ் சமச்சீர் காணப்படுது. ஸ்டார் ஃபிஷ்ல வந்து பென்டாமரஸ் ரேடியல் சிமெட்ரி வந்து காணப்படுது. இது சில எடுத்துக்காட்டு. இப்போ இந்த ரேடியல் சிமெட்ரி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி டிசைன்டு ஃபார் டிப்ளோபிளாஸ்டிக் ஈரடுக்கு உயிரினங்களுக்கு தான் இது வந்து ஓகே ரொம்ப பொருந்தும். மூவடுக்கு பொருந்தாது. ஓகே, மூவடுக்கு பொருந்தக்கூடிய தனியா ஒண்ணு இருக்கு, அதான் பைலேட்ரல் சிமெட்ரின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ பைலேட்ரல் அப்படின்னா பைலேட்ரல் ரெண்டா பிரிக்கிறது, அவ்வளவுதான். இடது மற்றும் வலதுபுறமா பிரிக்கிறது தான் பைலேட்ரல். ஓகே, சோ இது வந்து பைலேட்ரல் பாத்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவல்ல இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது நம்ம ஏன் இந்த மாதிரி சிமெட்ரியா இருக்கு அப்படின்னா ஃபார் சீக்கிங் ஃபுட்டுக்காக, லொகேட்டிங் மேட்ஸ் இணை தேடுவதற்காக, எஸ்கேப்பிங் ஃப்ரம் ப்ரெடேட்டர்ஸ் அந்த மனிதனுடைய அமைப்பை பாத்தீங்கன்னா சிமெட்ரி தான். இந்த மாதிரி இருந்தாதான் மனிதன் சில அட்வான்ஸ்மெண்டான காரியங்களை செய்ய முடியும். அதனாலதான் மனிதனுடைய அமைப்பு அப்படி இருக்கு. ஓகேவா, ஃப்ரண்ட் அண்ட் பேக், நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி ஒரு சிமெட்ரி இருக்கும். டாப் அண்ட் பாட்டம் இருக்கும், சிமெட்ரி இருக்கும். இன்னொரு சிமெட்ரி என்னது, முன்புறம் பின்புறம் இருக்கும் இல்லையா, முன்புறம் பின்புறம் இப்படி லெஃப்ட் ரைட்டு, முன்புறம் பின்புறம். முன்புறம் பின்புறம்னா வயிறு முதுகு, லெஃப்ட் ரைட்டு. ஓகேவா, அதே மாதிரி டாப் அண்ட் பாட்டம் இது எல்லாமே இருக்கிறது தான் என்னதுன்னா பைலேட்ரல் சிமெட்ரி. நம்ம எல்லாம் பைலேட்ரல் சிமெட்ரியில வருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல செப்பலைசேஷன், அதாவது தனி தலையாக்கம். இந்த பைலேட்ரல் சிமெட்ரியில பாத்தீங்கன்னா மனிதனே இருக்காங்க அப்படின்னா பைலேட்ரல் சிமெட்ரியில பிரிச்சோம்னா இந்த மேல் பகுதியில தான் என்ன அமையுது, அந்த மூளை மற்றும் உணர் தொடர்பான அந்த அறிவு தொடர்பான அந்த இன்டெலிஜென்ஸ் தொடர்பான எல்லாமே மூளையில தான் வந்துருது இல்லையா. அப்போ கட்டுப்படுத்துறதெல்லாம் மண்டையில இருக்கிறதுனால தனியா தலை உருவாக்கம் உருவாகுது இந்த மாதிரியான விலங்கினங்கள்ல. ஓகே, ஸோ தனி தலையாக்கம் அது வந்துதான் செப்பலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஏன்னா உணர்ச்சி மற்றும் மூளை அமைப்புகள் எல்லாமே மூளையில தான் இருக்கு, மேலதான் இருக்கு, தலைப்பகுதியில தான் காணப்படுது. அதுக்கப்புறம் பைரேடியல் சிமெட்ரி. பைரேடியல்னா ரேடியலும் இருக்கும், பைலேட்ரலும் இருக்கும், ரெண்டுமே இருக்கக்கூடியது பைரேடியல். இது பாத்தீங்கன்னா டினோஃபெரா அண்ட் அதுக்கப்புறம் ஃபிளீரோபிராக்கியால இருக்கக்கூடிய கோம் ஜெல்லி ஃபிஷ், சீப்பு மீன் அப்படின்னு சொல்லுவாங்க, சீப்பு ஜெல்லி மீன் இது ஒன்று. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் உடற்குழி கோலம். ஓகே, சீலம் அல்லது கோலம் எப்படின்னா நீங்க சொல்லிக்கலாம். உடற்குழி உடையவை, கோலண்டிரேட்டா. இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 டைப் இருக்கும். போலி உடற்குழி உடையவை, உடற்குழி அற்றவை அண்ட் உண்மையான உடற்குழி உடையவை. ஓகே, சோ ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அசிலோமேட்ஸ் அப்படின்னா உடற்குழி அற்றவை, இவைகள்ல உடற்குழி கிடையாது. இன்ஸ்டன்ட் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு போர்ஷன், பாடி போர்ஷன் வந்து ரிஜிடா இருக்கும், உடற்குழி கிடையாது. உடற்குழி இல்லைன்னா இப்போ வந்து மேல்படை அகப்படை அவ்வளவுதான், ரெண்டு இறுகி இருக்கும். அப்போ இடையில வந்து அந்த கேப் இல்லாததுனால ஃப்ரீலி மூவ்மெண்ட் பண்ண முடியாது. அந்த தட்டை குழுக்கள் எடுத்துக்காட்டு அவங்களால அந்த மாதிரி பண்ண முடியாது. இதே வந்து சூடோகோல் அப்படின்னா சில ஆப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா சென்டர் போர்ஷன் அப்படியே கேப்பா இருக்கும், அந்த கேப்ல வந்து லிக்விட்ஸ் ஃபில் ஆயிருக்கும். இது வந்து சூடோகோல், அதாவது போலி உடற்குழி மாதிரி இருக்கும். ஆக்சுவலா உண்மையிலே அது உடற்குழி கிடையாது. இது யார்கிட்ட அமையுதுன்னா ரவுண்ட் வார்ம்ஸ்ல இருக்கு. ஸோ அக்யூமுலேஷன் ஆஃப் அந்த லிக்விட்ஸ் அதுல இருக்கும். இது யூசீலம் அப்படின்னா, யூசீலம்னா உண்மையான உடற்குழி. ஓகேவா, உண்மையான உடற்குழியிலேயே ஃப்ளூயிட் ஃபில் ஆயிருக்கும், செல் வால் இருக்கும், எல்லாமே நீட்டா இருக்கும். அது வந்து எதனால கவர் ஆயிருக்கும் அப்படின்னா பெரிட்டோனியம் அப்படிங்கிற லேயரால கவர் ஆயிருக்கும். ஸோ உண்மையான உடற்குழி அப்படிங்கிறது பெரிட்டோனியம்ங்கிற லேயரால கவர் ஆயிருக்கும். இப்போ ஆப்ஜெக்ட்ல பாத்தீங்கன்னா உண்மையான உடற்குழி ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு. இது இன்னர் லேயர், அவுட்டர் லேயர் அப்படின்னா இந்த இன்னர் லேயர்ல இதான் இன்னர் லேயர்னு வைங்க. ஸோ இந்த போர்ஷன்ஸ் வந்து கேப்பா இருக்கும், கொஞ்சம் போர்ஷன் ஸ்பிளிட் பண்ணி. ஃபார்மேஷன் ஆஃப் சீலம் பொறுத்து உண்மையான உடற்குழி உடையவை 2 வகையா பிரிக்கப்படும். ஸோ இப்படி இருந்துச்சு, அதாவது ஒரு சர்க்குலர் லெவல்ல ஃபுல்லா வந்து குழி இல்லாம ஒரு குறிப்பிட்ட லேயர் மட்டும் குழியா இருக்கும். இந்த மாதிரி
இந்த போர்ஷன் மட்டும் குளியர் கட் பண்ணிருக்கோம். அப்ப இந்த மாதிரி அங்கங்க ஸ்ப்ளிட் பண்ணி ஃபார்ம் ஆறதுக்கு பேரு தான் என்ன சொல்லுவாங்கன்னா சீசோசீல்மேட். ஓகே, அதாவது சீசோசீலமேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சீசோசீலமைட் அப்படின்னா உங்களுக்கு ஸ்பிளிட்டிங் ஆஃப் மெசோடம், ஸ்பிளிட் பண்ணி உடற்குழி அமையும். இதே வந்து இன்னொன்னு வந்து என்ட்ரோசீலமேட். இது ரெண்டும் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டிருப்பாங்க. சீசோசீலமேட் அண்ட் என்ட்ரோசீலமேட் ஆர் ட்ரூ சீலமேட்ஸ். ஓகேவா, ட்ரூ உண்மையான உடற்குழி உடையவை. இதுல சீசோசீலமேட்னா ஸ்பிளிட்டிங் ஆஃப் மெசோடம், என்ட்ரோசீலமேட் அப்படின்னா ஃப்ரம் த என்னது ஆர்ச்சென்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க, மூலக்குடல். அதாவது குடல், அந்த எலிமெண்ட்ரி கேனல் இருக்குல்ல, நம்ம எல்லாமே வருவோம். எலிமெண்ட்ரி கேனல் இருக்கு இல்லையா, இது எல்லாமே இந்த உண்மையான உடற்குழி தான். பட் இந்த இதுல வரும் எலிமெண்ட்ரி கேனல், அந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ட் இருக்குல்ல, அது எல்லாமே. ஸோ நம்ம இதுல எல்லாமே வருவோம். அரை நாணிகள், கார்டேட்ஸ் எல்லாமே இதுல வருவாங்க. ஓகே, அந்த செக்மெண்டேஷன் அண்ட் நோட்டோகார்ட் இருக்கு. ஸோ இதோட முடிச்சுட்டோம்னா கிங்டம் அனிமாலியா நம்ம அடுத்த இதுல பார்த்தோம்னா செக்மெண்டேஷனா கண்டமாக்கல். சில உயிரினங்கள் பார்த்தீங்கன்னா கண்டமா பிரிச்சிருக்கும். எல்லா கண்டமும் சேமாவும் இருக்கும், டிஃப்ரெண்டாவும் இருக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் த இது. ஓகேவா, ஸோ அந்த டிவைடட் பேரு தான் மெட்டாமெரிசம், கண்டமாக்கம்னு சொல்லுவாங்க, டிவைட் ஆகுது. ஓகே, எஸ். பட் இன் காக்ரோச்ல பார்த்தீங்கன்னா ஈச் செக்ஷனுமே டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் ஷேப்பா இருக்கும் காக்ரோச்ல. அது என்னது ஆர்த்ரோபோடா, கணுக்காலிகள் வரக்கூடியது. அண்ட் அனிமல்ஸ்ல பாத்தீங்கன்னா நோட்டோகார்ட் இருக்கு. அந்த நோட்டோகார்டை வச்சு கார்டேட்ஸ் அண்ட் நான் கார்டேட்ஸை நம்ம பிரிக்கலாம். ஓகேவா, எஸ். ஸோ ராட் லைக் ஸ்ட்ரக்சர் அதான். அப்போ கார்டேட்ஸ்னா உங்களுக்கு சிலன், அதாவது செஃபலோகார்டேட்ஸ் தலை நாணிகள், தலை தனியாக்கம். அதே மாதிரி யூரோ கார்டேட்ஸ் வால் நாணிகள். ஃபிஷஸ் மீன்கள், அதுவும் கார்டேட்ஸ் தான். மமாலியா பாலூட்டிகள். அந்த நான் கார்டேட்ஸ் பாத்தீங்கன்னா பொரிஃபெரா டு ஹெமிகார்டேட்டா எல்லாமே, அதாவது துளை உடலிகள், பொரிஃபெரால இருந்து ஹெமிகார்டேட்டா வரைக்கும், அரை நாணிகள் வரைக்கும் எல்லாமே இதுல கண்டமாக்கல்ல வரக்கூடியது, பேஸ்ட் ஆன் கிளாசிபிகேஷன். ஓகே, அதே உங்க புக்ல பாத்தீங்கன்னா ஒரு நீட் கிளாசிபிகேஷன் கொடுத்துருப்பாங்க. கிங்டம் கிளாசிபிகேஷன் ஒரு சார்ட் மாதிரி. ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்க, ஃபங்க்ஷன்ஸ் பண்ணி ஈஸியா இருக்கும், பார்க்க ஒரு அவுட்லேயரா இருக்கும் எக்ஸாம்பிள்ஸோட. அண்ட் தென் நம்ம அடுத்த கிளாசிபிகேஷன் நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ.